அப்பத்தா வந்து கேட்குறாங்க, "என்ன கோலம்லாம் போட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆ போட்டனே, சூப்பரா இருக்கா பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க. "என்னடி பண்ணி வச்சிருக்க? என்னது இது? கோலமா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, ஆமா. இது எப்படி தெரியுமா? 3D கோலம். நல்லா இருக்கா? எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியும். நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. "இது ஒரு கோலம் மாதிரியே தெரியல. போ, உள்ள போ" அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போறாங்க. உள்ள போனோனே, "இங்க வா சேது" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆமா, தமிழ வந்துட்டு காஃபி போட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே, அப்படியா! சூப்பரா தமிழ் காஃபி போடுவா. தெரியுமா உங்களுக்கு? அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அவங்க அம்மாவே நல்லா சமைப்பாங்க. அப்போ கத்துக் குடுக்காம இருப்பாங்களா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. சரி, சரி. அவ காஃபி போடுறாளா? இல்ல கழனி தண்ணி போடுறாளா? அப்படின்றத நான் முடிவு பண்றேன். நீ பேசாத. ஃபர்ஸ்ட்டு போயிட்டு வேலை செய்ய சொல்லு போ. அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு போறாங்க. அப்படியே போயிட்டு, "என்ன ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்க? போய் வேலை செய் போ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பின்னாடி சேது போறாரு. "என்ன காஃபி போடுறதுலாம் உனக்கு ஈஸி தானே? ஏன் அப்படிலாம் சொன்னீங்க? எனக்கு எப்படி தெரியும்?" "ஏன்? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. "எனக்கு காஃபிலாம் போட தெரியாது." "ஐய்யய்யோ! என்ன இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "என்ன நீ என்ன அங்கே போய் பேசிட்டு இருக்க? வா இங்க. ஆம்பளைங்களுக்கு என்ன அடுப்படியில் வேலை?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க. "இதோ வரேன் அப்பத்தா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. வந்துட்டு, "போ" அப்படின்னு சொல்றாங்க. அங்கேருந்து போயிடுறாரு. "ஏதாவது பண்ணி சமாளிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஐயய்யோ! என்ன பண்ணுவேன்? எனக்கு தான் போட தெரியாதே காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்காங்க. "என்ன அடுப்ப பத்த வச்சியா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே பின்னாடி போறாரு சேது. ஜன்னல் வழியா ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறாரு. "இங்கே பாரு தமிழ், நான் இங்கே இருக்கேன். நான் உனக்கு சொல்லித் தரேன். நீ போடு சரியா?" அப்படின்னு சொல்றாரு. அவங்க மாமாவும் கூட இருக்காரு. "என்ன காஃபி கூட போட தெரியாதா உன் பொண்டாட்டிக்கு? ஐயோ கடவுளே!" அப்படின்னு சொல்றாரு. "கம்முனு இருங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே தான் நிற்கிறாங்க. "இங்கே பாரு, பாலை எடு. 2 பாக்கெட் பாலை எடுத்து அப்படியே ஊத்து." "ஆ ஆ சரி சரி எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துறாங்க. "சரி அடுப்பை பற்ற வை. அதை பற்ற வைக்காம விட்டுற போதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. "அடுப்பை பற்ற வை" அப்படின்னு சொல்கிறாரு. "அதில் காஃபி தூள் எங்கே இருக்குன்னு பார்த்து எடு." "ஆ எடுத்துட்டேன்." "ஐயோ என்ன திறந்த உடனே ஒரே நெடியாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னது நெடியாக இருக்கா? குடு என்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை வாங்கி பார்க்குறாரு. "ஐயோ இது மிளகுத்தூள்" அப்படின்னு சொல்கிறாரு. "இது வேண்டாம். அங்கே பாக்கெட்டு புதுசாக இருக்கும். அதை போய் எடுத்துகிட்டு வா போ" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி சரி எனக்கு தெரியும். நான் போய் எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எடுத்துகிட்டு வந்து காஃபி தூள் போடுறாங்க. "ஆமாம் சக்கரை எவ்வளோ போடணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதுவா? அது கூட உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. 9 ஸ்பூன் போடு" அப்படின்னு சொல்கிறாரு. "ஆ அது சரி சரி எனக்கு அதுவும் தெரியும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அவங்க மாமாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. "என்ன எல்லாமே தெரியும் தெரியும்னு சொல்லுது, அப்புறம் நீ எதுக்கு சொல்லித்தர?" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி விடு மாமா, அமைதியா இரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி இதெல்லாம் போட்டு கலக்கி கொண்டு வா, நான் அங்கே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதுக்குள்ளே உள்ளே இருக்கவங்க சொல்கிறாங்க, "அவள் காஃபியை போட போகிறா காஃபி, நான் அதில் மிளகுத்தூளை கலந்து வச்சுட்டேன். கண்டிப்பாக நல்லாவே வராது. எல்லாரும் காஃபியை குடிச்சிட்டு காரி துப்ப போகிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. "ஐயோ அப்படியாம்மா பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணும் கேட்குறாங்க. "ஆமாம் ஆமாம் நான் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் சூப்பராக அழகாக காஃபி போட்டு கொண்டு வராங்க. அங்கே அப்படியே வராரு சேது. வந்துட்டு, என்ன வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது காஃபி, அப்பா அவ்வளோ நல்லாயிருக்கும் போல இருக்குது, வாசனையும் நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்கிறாரு. "கொஞ்ச நேரம் சேது அமைதியாக இரு சரியா? நான் குடிச்சிட்டு என்னன்னு சொல்கிறேன்" அப்படியே வாயில் வச்சு குடிக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. "என்ன நல்லா இருக்கா நல்லா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாங்கி குடிக்கிறார் சேது. "சூப்பராக இருக்குது தமிழ், நல்லா இருக்குது காஃபி. இவ்வளோ நல்லா நீ காஃபி போடுவியா?" "ஒன்றும் சூப்பராலாம் இல்லை, சுமாராக தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. "இல்லை பாட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நான் குடித்ததே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது" அப்படின்னு சேது சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே அப்படியே சிரிக்கிறாங்க தமிழ். சேது சொல்கிறாரு, "உன்னோட கண்ணை பார்த்தா மீனா மாதிரி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது மூக்கு, உன்னோட ஃபேஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது" அப்படின்னு வர்ணிச்சது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து தமிழ் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. சேதுவும் சிரிச்சிட்ருக்காரு.